Hi students, இன்னைக்கு நம்ம class 11 maths 3rd chapter trigonometry exercise 3.4 13th sum பாப்போம் இந்த வீடியோல. Show that tan 75 degree plus cot 75 degree is equal to 4 னு கேட்டிருக்காங்க. So 75 க்கு நமக்கு வேல்யூ தெரியாது. So that என்ன பண்ணலாம், சொல்யூஷன் என்ன பண்ணலாம், நமக்கு வேல்யூஸ் தெரிஞ்ச மாதிரி இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். tan 75 is equal to எப்படி எழுதலாம், tan 30 plus 45 or tan 45 plus 30. So இது 75 க்கு வந்துருமா, tan 45 plus 30 degree. இப்போ இது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், tan of a plus b. அந்த ஃபார்முலா இருக்கா, அதுக்கு ஃபார்முலா என்ன வரும், tan a plus tan b by 1 minus tan a tan b. Okay, so இது formula நமக்கு already தெரியும். So இப்போ இதை தான் நம்ம அங்க அப்ளை பண்ண போறோம். tan 45 plus 30 is equal to tan 45 plus tan 30 by 1 minus tan 45 into tan 30. ஓகேவா, இப்போ இது எல்லாத்துக்குமே நமக்கு வேல்யூஸ் தெரியுமா, ஸோ அதை அப்ளை பண்ணுங்க. tan 45 ஓட வேல்யூ 1 plus tan 30 ஓட வேல்யூ 1 by root 3 by 1 minus 1 into 1 by root 3. So, இப்போ LCM பண்ணுங்க, LCM பண்ணிங்கன்னா root 3 plus 1 by root 3. அதே மாதிரி கீழே 1 into 1 by root 3, 1 by root 3 தான் வரும். LCM பண்ணிங்கன்னா இப்போ root 3 minus 1 by root 3. So, இப்போ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணுவோமா நம்ம, root 3 plus 1 by root 3. So, இது reciprocal மேலே போச்சுன்னா root 3 மேலே போயிடும் by root 3 minus 1. So, that இது get cancelled. root 3 get cancelled. இப்போ மேலே balance என்ன இருக்கு அப்படின்றத பாருங்க, tan 75 is equal to root 3 plus 1 by root 3 minus 1. இது தெரியும் நமக்கு. இப்போ cot 75 கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், cot 75 degree is equal to 1 by tan 75 degree. அதாவது tan ஓட ரெசிப்ரோக்கல் தான் cotன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. ஸோ அதை பண்ணிடுவோம் நம்ம இப்போ. ஸோ தட் என்ன ஆகும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஆகும், டினாமினேட்டர் நியூமரேட்டர் ஆகும். அப்போ cot 75 degree is equal to, இது மேலே போயிடும், root 3 minus 1 by root 3 plus 1. இப்போ இது ரெண்டுத்துக்கும் வேல்யூ தெரிஞ்சிச்சா நமக்கு. இப்போ நம்ம ஆட் பண்ணுவோம். tan 75 degree LHS எடுத்துக்குவோம். tan 75 degree plus cot 75 degree பண்ணுவோம். tan 75 degree ஓட வேல்யூ root 3 plus 1 by root 3 minus 1 plus root 3 minus 1 by root 3 plus 1. ஸோ இப்போ இதை LCM பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு, LCM பண்ணணும் இல்லையா, root 3 minus 1 into root 3 plus 1 மேலே. இப்போ இங்கே இல்லாத நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, அப்போ root 3 plus 1 இல்லை இல்லையா, அப்போ அங்கே என்ன ஆகும், root 3 plus 1 the whole square, root 3 plus 1 the whole square plus root 3 minus 1 the whole square. ஓகேவா, இந்த நம்பரால் இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், இந்த நம்பரால் இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இது என்னாகும், a plus b the whole square ஃபார்மில் வருமா, அப்போ root 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 3 ஆகிடும் plus 2 root 3
ப்ளஸ் 1. அடுத்தது ப்ளஸ் தான் இருக்குது நடுவில். அதே மாதிரி இங்கே √3 ஸ்கொயர் பண்ணும்போது 3 ஆகிடும். மைனஸ் 2√3 ப்ளஸ் 1 a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம். கீழே என்னாகும் a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b இருக்குது. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ √3 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். இங்கே 2√3 ப்ளஸ் 2√3 மைனஸ் 2√3 கேன்சல் ஆகிடும். 3 + 1 4, 4 + 3 7, 7 + 1 8. 8 divided by இது என்னாகும் √3 ஸ்கொயர் பண்ணோம்னா 3 minus 1. அப்போது 8/2. 8/2 பண்ணும்போது என்னாகும் நமக்கு 4, which is equal to 4. That is RHS. Therefore இங்கே என்ன நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம்? tan 75 plus cot 75 is equal to 4. Proved. ஓகேவா? ஸோ வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நம்ம ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஸோ தட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.